இயேசு முன்னால் போகிறார், எல்லாத்துக்கும் முன்னால் போகிறார். அவர் தான் எல்லாத்துலேயும் முதல்வர். மரணத்தில் கூட அவர் தான் முதல்வர், உயிர்த்தெழுதலில் அவர் தான் முதல்வர். இந்த தேவன் முன்னால் போனால் என்ன சம்பவிக்கும்? 2025 வருஷம் முழுசும் கடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இந்த வருஷம் முடிய போகுது. அடுத்த வருஷத்தில் நமக்கு முன்னால் ஒருத்தர் போகிறாரு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா மாடு போவோம் முன்னால், பின்னால் வண்டியில் போவோம். மாடு மறந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை வந்துடும். ஆனால் நமக்கு முன்னால் மாடோ இல்லை, ஒரு போர் வீரனோ இல்லை, உலகத்தையே உண்டாக்கினவர் முன்னால் போகிறேன்னு சொல்கிறார். அவர் முன்னால் போனால் என்ன சம்பவிக்கும்? சில வசனங்களை மாத்திரம் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க. எத்தனை பேருக்கு உங்களுக்கு முன்னால் கடவுள் போகணுன்னு ஆசைப்படுறீங்க? சரி, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது வாசிக்க கேட்போமா? ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எவ்வளோ அருமையான வார்த்தையை பாருங்க. நான் உனக்கு முன்னாலே போவேன், முன்னால் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இப்போ இந்த வருஷத்தில் எத்தனையோ காரியங்கள் கோணலாக இருந்திருக்கும், எத்தனையோ காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கும், எத்தனையோ காரியங்களை நம்ம எதிர்பார்த்து அது கைக்கு வராமல் போயிருக்கலாம். நாம் நினச்சது நடக்கலைன்னு சொல்கிறது தான் அதிகமான பேர் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னால் போக போகிறேன். ஏசு பிறந்தார்னே பாடிட்டு இருக்கிறோம். ஏசு இருக்கிறார், உதவி செய்கிறார், சுகமாக்குறார். ஆனால் அவர் இன்றைக்கி என்ன செய்ய போகிறார்? அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? உங்களோடு இருக்கிறவர் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார் என்பதை தான் தேவதூதன் நமக்கு சொல்லும்படி செய்தியை அனுப்பியிருக்கான். அவன் சொன்ன வார்த்தை, அவர் உனக்கு முன்னால் போகிறார் என்பதை உணர்த்தி சொல். அப்போது அவருக்கு முன்னால் போன என்ன செய்கிறாரா? கோணலானவைகளை செவ்வையாக்குவார். இது வரைக்கும் நாய் வாழ நிமித்த முடியுமா? சொல்லுங்கள். எத்தனை தான் நீங்கள் புத்தூர் கட்டு போட்டாலும் திருப்பி வளைஞ்சுக்க நிற்கும். எவ்வளோதான் சில்லுங்க மின்னு உட்காந்துருக்கோம். சிலதை எத்தனை தான் சொன்னாலும் தூங்கி விழுந்துட்டு தான் இருக்கும். வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும். சாராயம் போடாதேன்னு சொன்னால் அவன் போட்டுட்டு தான் வருவான். நீ என்னடா போடுறது, நானும் போடுவேன்னு இப்போ பொம்பளையும் போட்டுக்கிறான். ஆனால் இந்த மாதிரி கோணல்களை கர்த்தர் முன்னாலே போனால் என்ன செய்வார்? செவ்வையாக்குவார். அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் செவ்வையாக்குகிறவர், ஒழுங்குபடுத்துகிறவர், கோணலை நேராக்குகிறவர். குடும்ப வாழ்க்கையில் நிறைய பேருக்கு கோணல் உண்டு. வாழ்க்கையே ஐயோ எனக்கு எல்லாமே கோணலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். எல்லாமே கோணலையா, எதை சொல்கிறது உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவு கோணலையும் அவரால் தான் மாற்ற முடியும். அவர் பேர் இயேசு. அவரை தான் பாண்டிங்க, பிறந்தாருன்னு. எதுக்கு பிறந்தாருன்னா உங்களுக்கு முன்னால் போகிறதுக்கு. எதுக்கு முன்னால் போகிறாருன்னா கோணல்கள் அத்தனையும் செவ்வையாக்குவதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க அவருக்கு. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வார்த்தையை நாம் கேட்போம். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அத்தியாயம் 13வது வசனம். அப்போ சொன்ன பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் போகிறேன். அப்போ பின்னால ஒன்று உண்டு, முன்னால ஒன்று உண்டு. பின்னால் ஒரு காரியம் இருக்குது. இப்போ பவுல் சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று என்று நினைக்கல. சில பேர் ரட்சிக்கப்பட்டோம், சபையில் சேர்ந்துட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், நாங்கள் இயேசுனுடைய பிள்ளை, அதோடு போதுமா? இல்லவே இல்லைன்னு சொல்லுது பைபிள். இயேசுவின் பிள்ளை எப்படி இருக்கணும்னா பின்னால் இருக்கிறதெல்லாம் மறந்துடணும்.
இன்னைக்கு சில பேர் பின்னால் இருக்கிறதையே நினைப்போம். நிறைய காரியங்களை பின்னால் தள்ளிட்டு ஆண்டவர் நம்மளை முன்னால் தள்ளி இருப்பார். நிறைய சமயம் பாருங்க, உங்கள் வாய்ஸ் காலத்தில் எத்தனையோ போராட்டங்களை தாண்டி ஜெயித்து முன்னால் வந்துட்டீங்க. எங்கப்பா அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. உங்கள் கூட இருந்தவங்க இன்னைக்கு இல்லை தெரியுமா? உங்களோட உயிரோடு இருந்தவங்க, உங்களுக்கு முன்னால் நல்லா இருந்தவங்க இன்னைக்கு தோல்வி அடைந்து மரித்து போய் இல்லவே இல்லை, மண்ணோட மண்ணாக போயிட்டாங்க, புல்லு கூட மறிச்சிச்சு. இப்படி பின்னான போன காரியங்களை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் உங்களை இந்த 25வது வருஷம் வரைக்கும் முன்னால் நகர்த்து கொண்டு வந்துட்டார். இப்போ முன்னால் இன்னொரு நடத்த போகிறார். வேதம் சொல்லுது, பின்னால் இருக்கிறத மறந்துடு, பழசு நடந்த காரியங்களை மறந்துடு, உனக்கு வந்த உபத்திரவங்களை மறந்துடு, நீ இழந்து போனதை மறந்துடு. எங்கள் அம்மா கொடுத்த ஒரு பெட்டி சூட்கேஸ் அவன் எடுத்துன்னு போனால் இன்னும் கொடுக்கலன்னு 40 வருஷம் பொறுத்து ஒரு அம்மா சொல்லுது. இப்போ சூட்கேஸ் போனால் இன்னொன்று வாங்கிக்கா, அவன் எடுத்துன்னு போனான்னு அதையே நினச்சிக்கின்னு இருக்கிறது தான் மனசுக்கு கோளாறு. பின்னால் இருக்கிறத மறந்துடுங்க, நடந்து போனதை மறந்துடுங்க. அதுக்கு மாறாக என்ன செய்யணும்? முன்னால் ஒன்று இருக்கு, அது என்னது? அதுதான் வேதம் சொல்லுது, என் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற மகிமையான ஒரு தேசம், பரலோக வாழ்வு, பரலோக வாழ்க்கை. முன்னானவைகளை நாடி அதை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. கர்த்தரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள்லாம் கேட்டால் நாங்களாம் ரட்சிப்பட்டீங்களா? ஆமாம், நாங்களாம் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படி சொல்லுவீங்க. சர்ச்சுக்கு போகிறதோடு முடிஞ்சிருச்சா? அது எங்கே போய் ஒரு வாரத்தில் ஒரு நாள், அதுவும் 1 மணி நேரம், அதுலேயே பாதி நேரம் வீணாக போகுது. அப்படி இல்லை, தேவனை சந்திக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒன்று சொல்கிறேன், முன்னால் நாங்கள் தேவனை அறியாதவங்க, விக்கிரகங்கள்லாம் வணங்கணும், எங்களுக்கு பல தெய்வங்கள் இருந்தது, ஒரு தெய்வமும் நம்மளை தேடி வராது. நம்ம தான் தேடி கோயில்களுக்கு போவோம், அந்தந்த கோயிலுக்கு போவோம். இந்த கோயிலுக்கு போனால் அது இருக்குது, இந்த கோயிலுக்கு போனால் அது இருக்குது, அங்கே போனால் சோறு கிடைக்கும், இங்கே போனால் சுகம் கிடைக்கும், அங்கே போனால் கல்யாணம் ஆகும், அங்கே போனால் கர்மாந்திரம் போவோம், இப்படி போயிட்டு இருந்தோம். ஆனால் கர்த்தருக்குள் வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் என்ன? நம்மை தேடி இயேசு வருகிறார். இயேசு நம்மை தேடி வருகிறார். ஆமாவா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் தேடி வர்றார். ஒவ்வொரு நாளும் கண்ணை திறந்தவொடனே அவர் நம்ம கூட தான் இருக்கார். நம்முடைய இதயத்தோடு அவர் பேசுவார், நம்முடைய ஆவியோடு அவர் கலந்திருப்பார். நன்றாய் உணர முடியும். நான் இதை பல ஆண்டுகளாய் இன்னொரு கண்ணை திறக்கும் போதே என் வாய் துடிக்கும், அவரை, என் வார்த்தை அவரோடு பேசும். எனக்கு தெரியும் அவர் என் கூட இருக்காருன்னு. ஏன்? நமக்குள்ள ஒரு இயேசு இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் முன்னானவைகளை நாடுறது, அருமையான வாழ்க்கை அது. கடவுளோடு பேசுறது, கடவுள் சொல்றதை செய்கிறது. நமக்கு ஒரு இயேசு உண்டு, நமக்கு ஒரு பாலகன் உண்டு. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அதுதான் கிறிஸ்துமஸ் வாசனம். ஆனால் அந்த தெய்வம் நம்மை தேடி வருகிறார். சமாதானம் தேடி வருது, ரட்சிப்பு தேடி வருகிறது, சுகம் தேடி வருகிறது, நன்மை தேடி வருகிறது, விடுதலை தேடி வருகிறது, ஆகாரம் தேடி வருகிறது. அல்லேவோ, எங்கப்பா வருது? நான் தோட்டத்துக்கு போனால் தானே அந்த வேலையே உன்னை தேடி வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை பேர் வேலையில்லாத உட்காந்துருக்கான்? அப்படி வேலை செஞ்சாலும் கை கெட்டினது எட்டாவது போனது எத்தனை பேருக்கு? நேற்று கூட சொன்னேன் யாருக்கிட்டேயோ, இன்னும் அருமையாக சாப்பாடு கொடுத்தா சாப்பிட முடியுது. நல்லா சம்பாதிக்கிறவனுக்கு சாப்பிட முடியல, அதை இதை சாப்பிடக்கூடாதுன்றான் டாக்டர். வாயில் போனாலும் செரிக்க மாட்டேங்குது, வாந்தியாக வந்துடுது. தேவன் நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பின்னாலமைகளை மறந்துடுங்க. முன்னால் போகிறவர் நமக்கு ஒரு புதிய இடத்துக்கு கூட்டி கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லே சொல்லுங்க. 3வது ஒரு வசனத்தை சொல்கிறேன். மத்தேயு 21:2. மத்தேயு 21:2. தங்கச்சிங்க படிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள்.
போங்க. ஏன் போனோம்? அங்கே போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கண்டு கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாங்க. ஏப்பா முன்னால போனோம்? முன்னால போ அப்படின்னு சொல்றாரு. somebody is going before. எதுக்கு? அங்க ஒன்று கட்டப்பட்டிருக்கு. எதுக்கு சென்னையிலேருந்து வரோம்? இங்க ஒன்று கட்டப்பட்டிருக்கு. நீங்களாம் எதுக்கு வந்துடுங்க? உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் கட்டப்பட்டிருக்காங்க. வியாதியில் கட்டப்பட்டிருக்காங்க, மனநலத்தில் கட்டப்பட்டிருக்காங்க, சோதனையில் கட்டப்பட்டிருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் கட்டப்பட்டிருக்காங்க, சிறைச்சாலையில் எவனோ ஒருத்தர் கட்டப்பட்டிருக்கான். இப்போ அவங்களை கட்ட அவிழ்க்கணும். இப்போ முன்னால் போகிறவர் நமக்கு கட்ட அவிழ்க்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கட்ட அவிழ்க்கிறவர் மனபாரங்களின் கட்ட அவிழ்த்துருவார். மன கிளேசங்களின் கட்டுகளை அவிழ்த்திடுவார். அவர் கட்ட அவிழ்க்கிறவர். உங்களுடைய இந்த வருஷத்தில் நீங்கள் சுமந்து வந்த கட்டுகளை, நுகத்தடிகளை அடுத்த வருஷத்தில் அவிழ்த்து விடுறதுக்கு நான் கதை விட்டுட்டு போகிறதுக்கு வரல. நான் கிறிஸ்மஸ் செய்தி தான் கொடுக்கணும்னு வந்தேன். காலையில் என்னை தேடி வந்தவன் சொன்னான், இந்த வார்த்தையை நீ பேசுன்னு. ஆகவே தான் பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன், முகவும் உற்சாகத்தோடு பேசுகிறேன், ஆதாரத்தோடு பேசுகிறேன். 26ஆம் வருஷத்தில் உங்கள் கட்டுகளை எல்லாம் அவர் அவிழ்த்து விடுவார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு கோடான கோடி. யாராலையுமே அவுக்க முடியாது. சில பேர் சொல்லுவான், இந்த மந்திரவாதி, இது பயங்கரமான மந்திரவாதி, அவன் மலையாள மந்திரவாதி, அவன் ஆந்திரா மந்திரவாதி. நீ ஆந்திராவோ போந்திராவோ, உனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். அவர் அவுக்க முடியாததை அவுக்கிறவர், கட்ட முடியாததை கட்டுகிறவர். அவர் யார் தெரியுமா? கட்டுகளை அவிழ்க்கிறவர், அவிழ்த்ததை கட்டுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்கு முன்னாலே போய் கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை, அதனுடைய குட்டி, தாயையும் அவுக்கிறாரு, குட்டியையும் அவுக்கிறாரு. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் விடுதலையாக்குகிறார். விடுதலை நாயகன் அவர். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை தினம் ஓடி ஓடி துதிப்பே, தினம் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு கட்டவிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 26:32 என்ன சொல்லுது பாருங்க. 26:32. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். 28:1. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். எதுக்கு வந்தாங்க? அவர் முன்னால போகிறவர் எதுக்கு போனாரு? உயிர்த்தெழுதலின் ஆண்டவர் அவர். பிறப்பு பாத்திரம் பேசுறேன் நான், இந்த முறை மாற்றி பேசுறேன். பிறக்கிறவர், உயிரோடு எழுந்தவர், நம்மை உயிர்ப்பிக்கிறவர். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ தூதன் வந்து
மூடியிருந்த கல்லை தள்ளி உயிரோடு அவரை வெளியே வரும்படி செய்தார்கள். இது பிதாவினுடைய சித்தமாயிருக்கிறது. தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அருமையான பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். உங்களுக்குள்ளே விடுதலையின் ஆவியை அனுப்பி, உயிர்ப்பிக்கிற ஆவியை அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்கிறார். முன்னால எதுக்கு போறாரு? முன்னால போங்க அப்படி சொல்றார். எதுக்கு முன்னால போகணும்னா, நமக்கு முன்னால போய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், நம்மை உயிர்ப்பிக்கிறார். எத்தனையோ காரியங்களை செத்தவர்கள் போல இருப்போம். நம்முடைய காரியங்கள் செத்து கிடக்கும். விதை கூட செத்த மாதிரி இருக்கும். போடுறதெல்லாம் விளங்காது, செய்யறதெல்லாம் விளங்காது. பணம் போட்டால் பணம் எழுந்திருக்காது, விதை போட்டால் விதை முளைக்காது, எல்லாம் செத்ததாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்னாலே போய் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் காரியங்களை உயிர்ப்பிப்பார். ஒரு பெண் சொன்னாங்க, மறிச்சு பண்ணாவ 10 வருஷம் குழந்தை இல்லை, இப்போ தான் குழந்தை தெரிச்சிச்சின்னு பார்த்தாங்க. சந்தோஷமாக இருந்தாங்க குடும்பமே. ஆனால் அந்த குழந்தை டியூப்லேயே அது கருவுற்றுறது. அதுக்கு டியூப்ல இருந்துச்சுன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது, வெடிச்சிடுச்சு. அவங்களுக்கே தெரியாமல் அந்த ரத்தமெல்லாம் எல்லா ரத்தத்தோடு கலந்து மூளையை போய் பாதித்தது. மூளை செத்தது. 2 சிறுநீரகங்களும் பழுதாகி போனது. 3 நாள் 4 நாள் பல லட்சம் செலவு பண்ணாங்க, ஆஸ்பத்திரியாக மாற்றினாங்க. ஆனால் அவருடைய முடிவு ஆஸ்பத்திரியிலேருந்து பிணமாக தான் கொண்டு வந்தாங்க. 39 வயசு பெண், பாவம், ரொம்ப வேதனையாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன், அவர் உயிர்ப்பிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் செத்த கற்பங்களை உயிர்ப்பிப்பார், செத்த ஆவியை உயிர்ப்பிப்பார். உன் குடும்பம் செத்து கிடந்தால் அதை உயிர்ப்பிப்பார். உன் பிள்ளைகள் பாவ வாழ்க்கையில் செத்து கிடந்தால் அதை உயிர்ப்பிப்பார். இருளை மாற்றி வெளிச்சத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை கட்டளையிடுவார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை நடத்தினார், வரப்போகிற வருஷத்திலும் மென்மேலுமாய் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அடுத்த வருஷம் கர்த்தருக்கு சித்தமானால் சில கூட்டங்களை இங்கே வைக்கலான்னு இருக்கேன். நீங்களாம் வருவீங்களா? கிறிஸ்மஸுக்கு தான் வருவீங்களா? வருவீங்க. உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி கோஸ்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம்
ஆராதனை ஜீசஸ், ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஜீவமார்க்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உம்மை பாடுவே. ஜீவமார்க்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உம்மை பாடுவே. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை ஜீசஸ், ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நல்ல தகப்பனே, வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துக்கிறேன். நான் அழைத்தேன், நீர் கொண்டு வந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை நீர் அறிவீர். முன்னாலே போக முடியாமல், ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் திகைக்கிற நபர்கள் இங்கே உண்டு. எல்லாம் முடிந்தது, எல்லாம் குட்டி செவராய் போனது, என் வாழ்க்கையே நாசமானது என்று நினைக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்கிறீர், உனக்கு முன்னால் நான் போகிறேன், உனக்கு முன்பாக போய் கோணனால உங்களை செவ்வையாக்குவேன், கரடானவைகளெல்லாம் நான் நேர்படுத்துவேன், நானே உனக்கு முன்னாலே சென்று உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன், உனக்கு விடுதலையை கொடுப்பேன், உன்னை வாழ்ந்திருக்கும்படி செய்வேன், மரித்து கிடக்கிற அத்தனையும் உயிர்ப்பிக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய கரங்களை வைங்கப்பா. பரலோகம் திறந்து உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பரலோகம் திறப்பப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகள் மேல் அசைவாடுவீராக. ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உம்முடைய அதிசயம் நடக்கட்டும் என்று நான் ஜெபம் செய்கிறேன். கர்த்தர் எங்கள் ஜெபம் கேட்கிறதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். செத்து கிடக்கிற சரீர உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் உயிர் மீட்சி அடைவதாக. செத்து கிடக்கிற குடும்பத்தின் உறவுகள், செத்து இருக்கிற அவருடைய எதிர்காலம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த வருஷத்தை தாண்டி வந்திருக்கிறோம், அடுத்த வருஷத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். எங்களுக்கு முன்னாலே எல்லாம் நன்மையாயிருக்க அருள் தாரும். எங்களுக்கு என்று ஒரு எலெக்ஷன் வேற உண்டு சுவாமி. அடுத்த வருஷம் நல்ல ஒரு ஆளுமையை எங்களுக்கு தாரும்.
நல்ல ஒரு தலைவரை ஏற்படுத்தி தாரும். யாரை முன்குறித்தீரோ, யாரை தீர்மானித்தீரோ, யார் எங்களுக்கு ஆளுகை செய்ய வேண்டும் என்று நீர் தீர்மானித்தீரோ அதை நிறைவேற்றி தாரும். இத்தனை மக்களோடு இணைந்து இத்தனை மக்களுடைய ஒரு சத்தமாய் நான் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஐயா, நீர் சொன்னீர் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபம், மிச்சத்தை நான் செய்வேன். நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இறங்கும். சிறியவர்கள் பெரியவர்கள் என்று அல்ல, எல்லாரும் உம்முடைய குழந்தைகள். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், எங்கள் பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், எங்கள் வயல்வெளிகள் ஆசீர்வதிக்கப்படணும், நீர்நிலைகள் ஆசீர்வதிக்கப்படணும். எங்கள் பணங்கள் அநியாயமாய் போகக்கூடாது, எங்கள் சொத்துக்கள் அநியாயமாய் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது. எங்களுடைய ஆடு மாடுகள் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தாவே, அடிமைத்தனத்தில் ஆண்டவரே, நாங்கள் அடமானம் வைத்த எங்களுடைய பணம், அடமானம் வைத்த எங்கள் சொத்துக்கள், அடமானம் வைத்திருக்கிற எங்களுடைய நகைகள் திரும்பி வருவதாக கிருபை தாரும். இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆமேன் சொல்லுங்க.